வாருங்கள் பெருநாளைக்குள்ள சில செயல்பாடுகளை பார்ப்போம். அன்பானவர்களே, முதல் செய்தி, பெருநாளை கன்று அல்லாஹ்வுடைய தூதரினுடைய சொல்லி தந்த சட்டங்களையும் வழிமுறைகளையும் பார்ப்போம். ஒண்ணு, பெருநாள் என்று நோன்பு வைக்க கூடாது. நோன்பு வைக்கிறது ஹராம். எந்த அல்லாஹ் ஒரு மாத காலம் பகல் காலத்தில் சாப்பிட வேண்டாம் என்கிறானோ அவன் சாப்பிட சொல்லுகிற நாள் பெருநாள். இந்த நாளைக்கு ஐயாமுத் தியாஃபத் என்று சொல்லுவார்கள், அல்லாஹுவினுடைய விருந்து நாட்கள். அல்லாஹுடைய விருந்து நாளில் அதை ஒருவன் புறக்கணித்து விட்டு நோன்பு வைப்பது என்பது ஏறத்தாழ இந்த உம்மத்தின் அனைத்து அறிஞர்களினுடைய ஏகோபித்த அபிப்பிராய பிரகாரம் ஹராமாகும். அல்லாஹுவின் விருந்தை திருப்பி அனுப்பக்கூடாது, அல்லாஹுவின் விருந்தை புறக்கணிக்க கூடாது. எனவே இது பெரிய ஹராமிலே சேரும். இங்க இன்னொரு விஷயம் கவனிக்கணும். அப்ப நான் நோன்பு வச்சா நன்மை கிடைக்காதா? நன்மை கிடைக்காதா என்பதை தாண்டி நோன்பு வைத்தால் அவன் பாவியாகி விடுவான், பாவம் செய்தவனாக ஆகுவான். எனவே அந்த பெருநாளைக்கு உள்ள நோன்பு தடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மார்க்கத்தில். அடுத்து வாருங்கள், பெருநாளை குறித்த செய்தி. பெருநாள் என்று டிக்ளேர் ஆகிவிட்டால், பிறை பார்த்து அல்லது தகவல்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டால் ஃபர்ஸ்ட் அமல் என்ன தெரியுமா? முதல் அமல் தக்பீர் சொல்லுவதுதான். பிறை தெரிந்தது என்று சொன்னாலே முதல் தரம் தக்பீர் சொல்லுவதுதான். குர்ஆனுடைய ஆயத் அது, வலி துக்மிலுல் இத்தத வலி துகப்பிருல்லாஹ், எண்ணிக்கையை பூர்த்தி செய்துவிட்டு அவர்கள் அல்லாஹ்வை தக்பீர் சொல்லட்டும் என்கிற குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையில் பெருநாள் என்று தெரிந்தவுடன் முதலில் செய்ய வேண்டிய செயலாக தக்பீர் சொல்லுவதை மார்க்க அறிஞர்கள் முன்னிறுத்துகிறார்கள். பெருநாளுடைய தக்பீர் மிக முக்கியமான இந்த உம்மத்தினுடைய அமலாகும். அடுத்து செய்தி, பெருநாள் அன்றைக்கு குளித்தல். பெருநாள் அன்றைக்கு குளிப்பது சுன்னத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து வந்திருக்கிற செய்திகளிலும் சஹாபாக்களை குறித்து வந்திருக்கிற செய்திகளிலும் பெருநாள் என்று குளிப்பது என்பது உயர்ந்த நபி வழி. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட குளிப்பை பற்றி கேட்கப்பட்ட போது அவங்க சொன்னாங்க, அல் கஸ்லு அர்பஉ, குளியல் குளிப்பு என்பது 4. ஒன்னு குஸ்லு யௌமில் ஃபித்ர், ஈகை திருநாளைக்காக குளிப்பது. இரண்டாவது குஸ்லு யௌமில் அத்ஹா, தியாக திருநாள் பக்ரீத்துக்காக குளிப்பது. குஸ்லு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளுக்காக குளிப்பது. நாலாவது குஸ்லுல் ஜும்ஆ, ஜும்ஆவுக்காக வேண்டி குளிப்பது. அல்லமா பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடமிருந்து இந்த செய்தியை பைஹகியிலே நகல் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஜும்மா குளிப்பிற்கும் பெருநாள் குளிப்புக்கும் வித்தியாசம் உண்டு. ஃபஜ்ருக்கு பின்னால் இருந்து ஜும்மா வரை விசாலமான நேரம். எனவே ஃபஜ்ரு தொழுகைக்கு பின்னால் தான் குளிக்க வேண்டும் என்பார்கள் மார்க்க அறிஞர்கள் ஜும்மா தினம். ஆனால் பெருநாளுடைய தினத்தில் ஃபஜ்ரு தொழுகைக்கும் ஈது பெருநாள் தொழுகைக்கும் இடையிலே நேரம் குறுகிய நேரமாக இருக்கிற காரணத்தால் அல்லமா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஃபஜ்ருக்கு முன்பே ஒருவன் குளித்துக் கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு என்று எடுத்து தருவார்கள், எழுதி தருகிறார்கள். அன்பானவர்களே, பெருநாள் என்று நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய அடுத்த அம்சம், புத்தாடையோ இருக்கிற ஆடைகளில் சிறந்த ஆடையோ. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அவன் அழகியவன், அழகை விரும்புகிறான். அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாளைக்கென்று அணிவதற்கென்று விசேஷமான ஆடைகளை அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த ஆடைகளை அவர்கள் அணிவார்கள் என்றெல்லாம் நபிமொழிகளில் காண கிடைக்கிறது.